வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சென்னை வேகமாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கக்கூடிய இடி படை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப நிதானமாக பார்க்கணும்னா, இதுவரை இல்லாத அளவுக்கு இடி வேகம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அப்போ காலையில் நடந்த விஷயம் என்ன, இதனால் யாருக்கு பாதிப்பு வரப்போகுது? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இன்றைக்கி பிரபலமான மடத்தின் பெயர் கொண்ட ஒருவர், அவர் தான் பசை விவகாரங்களை எல்லாம் திமுக கவனிச்சிட்டு இருக்கவர். அவர் தலைமறைவாகிவிட்டார். அதாவது வெளியூருக்கு போயிருக்காரு, பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் இந்த அட்டாக்னால் பாதிக்கப்பட்டுள்ளார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 22, அதாவது தமிழகம் முழுக்க 22 இடத்துல அவருக்கு நெட்வொர்க் இருக்குது. நான் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொன்ன ஒருத்தர் விமான நிலையத்துக்கு போகக்கூடிய வழியிலேயே அவரும் செல்ஃபோன் தொடர்பு இல்லையா? அப்போ அவர் எங்கே போனார்? ஏற்கனவே இப்படியான பல சம்பவங்கள் வந்துட்டு இருக்கும்போது இடி கிட்னி முறைகேடு விஷயமும் இன்றைக்கி ஆட் ஆகுது. அப்படிங்கும்போது பல எஃப்ஐஆர்கள் பதியணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்போ வரக்கூடிய நாட்கள் எல்லாம் திமுகவுக்கு 7.5. இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறோம், இடி திமுகவை ஒரு வழி பண்ண போகுது மற்ற மாநிலத்தில் பண்ண மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கமெண்டில் உங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். இல்லை திமுகலாம் ரொம்ப யோக்கியமானவங்க, அவங்கள கையே வைக்க முடியாது, இல்லை அவங்க விஞ்ஞான ரீதியில் தப்பிச்சிருவாங்க, கெஜ்ரிவால் மாதிரியோ ஹேமந்த் சோரன் மாதிரியோ அவர் உள்ளத்துக்கு வைக்க முடியாது நினச்சாலும் கமெண்டில் போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு இந்த பெட்டர் மாஸ் லைட் தான் வேணுங்கிற மாதிரி, இந்த அதிகாரிகள் தான் வேணும் எங்களுக்கு கிட்னி முறைகேடை விசாரிக்கிறதுக்கு நேற்று கேட்டு உச்சநீதிமன்றம்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கொடுக்க முடியாது, வேலையை பாருங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி திருப்பி ஏற்பனாங்கல்ல. கிட்னி முறைகேடு விஷயத்தில் திமுக பெரிய அளவுக்கு தவறு பண்ணியிருக்கு. இவங்களை காப்பாற்றுவதற்கு திமுக அதாவது ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்டில் போடுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இடி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி என்னங்க இது இடி அமைதியாகிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சமீபத்தில் உயர் அதிகாரி ஒருவர் டெல்லியில் போய் ஆலோசனை பண்ணிட்டு வந்திருக்கார். இப்போ நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் என்ன அந்த இடி படையுடைய இப்போ என்ன விவாதிச்சிருக்காங்கன்னா, அதை ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும்தான் கொடுக்கல, விவாதிச்சிருக்காங்க. என்ன விவாதியம்? உயர் அதிகாரிலாம் விவாதிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஐ பெரியசாமி அவர்கள்லேருந்து பல விஷயங்கள், தம்பி கிம்பி எல்லா விஷயத்திலும் கோட்டை விட்டீங்க. உள்துறை அமைச்சகம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக அணுகுங்க, நோட் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா சில விஷயத்தை அப்படியே விட்டுருவாங்க, சில விஷயத்தை நோட் போட்ட விஷயம் என்னென்னா, வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கும்போது பிடிச்சிங்கன்னா உடுப்பு புடியாக இருக்கணும், நிறைய பேரை கார்னர் பண்ணணும். குறிப்பாக யார் பச வச்சுருக்காங்களோ அவங்கள கார்னர் பண்ணணும். அதற்கான கூட்டம் தான் நடந்து விட்டது. அதில் சில பேரை ரவுண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரவுண்ட் பண்ணுற தகவல் திமுகவுக்கு தெரியாமல் இருக்குமானா கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது, தெரிஞ்சிடும். நமக்கே தெரியும்போது திமுகவுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும். அதனால தான் இவ்வளோ வேகமாக சில பேர் பிஸ்னஸ் ட்ரிப் போனது, சில பேர் விமானத்துக்கு போகிற வழியில் செல்ஃபோனை போட்டது, இந்த விவகாரமெல்லாம். அதாவது மேலிட பிரதிநிதி பிஜேபியுடைய மேல்நட பிரதிநிதி 2-3 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பார்த்தது நமக்கு தெரியும், பீகாரை சேர்ந்தவர். அப்படி பார்த்தவர் இல்லை ஒரிசாவை சேர்ந்த பயஞ்ச். அப்போ அவர் பாண்டே அவர் பேசும்போது சில விஷயங்கள் எடப்பாடி எடுத்து வந்திருக்காரு. ஏற்கனவே டெல்லியிலையும் இடி அப்படிங்கிற ஒன்று இனிமேல் தட்டி விடுப்பா. ஏற்கனவே பிஜேபி எந்த மாநிலத்தில் இப்போ தேர்தல் நடக்குதோ அங்கே இடி அனுப்பி விட்ரும். பீகார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிதிஷ்குமார் தான். அடுத்து மம்தா பானர்ஜி அங்கே அனுப்பும், தமிழ்நாடு தான். அப்போ உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் நடக்கப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்கும்போது சில விஷயங்கள் சொல்கிறாங்க. யாரெல்லாம் திமுகவுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்த தகவல் என்னென்னா, ஏன்ட்ட நீங்கள் அந்த பொறுப்பை கொடுத்துட்டிங்கன்னா நான் அந்த இது இருக்குல்ல, அது யூபிஐ பரிவர்த்தனை, அதன் மூலமாகவே நிறைய பேருக்கு என்னால் கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு நெட்வொர்க் இருக்குது, 22 இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக என்னோடய நெட்வொர்க் இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக போயிடும். ஏன்னா இன்றைக்கி திமுகவுக்கு தேவை பணத்தை ஏகப்பட்ட இடத்துக்கு அனுப்பணும். முதல்ல இருந்த நெட்வொர்க்கு, திமுகவுடைய நெட்வொர்க், அதிமுக நெட்வொர்க் எல்லாம் இருக்குது. அந்த நெட்வொர்க்கையும் தாண்டி இப்போ வேறு நெட்வொர்க். ஏன்னா இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா, இப்போவே ஒரு 72 தொகுதிக்கு திமுக ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போயே வெளியில் சொன்னால் கோஷ்டி பிரச்சனை ஆகும். இன்னொன்று, ஒரு கோஷ்டி கொடுத்தா இன்னொரு கோஷ்டி வேலை செய்யாது. கடைசி நேரத்தில் இந்த தடவை பணம் கீழே வரைக்கும் போகுமாங்கிறது சந்தேகம். பெண் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட், இந்த தடவை நம்ம ஆளுங்களே அடித்தாலும் அடிச்சிருவாங்க. அதனால் இந்த தடவை ரொம்ப பக்காவாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போவே பல தரப்பட்ட மக்கள், ஏற்கனவே ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் கொடி கட்டி பறக்கும் ஒருத்தர், அவர் மூலியமாக பல இடங்களில் இந்த பணம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரொட்டேட் ஆகிறது தென் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான புள்ளி மூலமாக ரொட்டேட் ஆகுது. அவரையும் கட்டம் கட்டிட்டாங்க. இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான் பாக்கி. இப்படி போயிட்டு இருக்கும்போது, இந்த ஆக்ஷன் எடுக்கலாமான்னு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு அல்வா மாதிரி மேட்ரு. என்ன மேட்ரு? ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று உச்சநீதிமன்றத்தில் வளருது. உண்மையிலே அதை பெரிய விவாதம் பண்ணலாம். உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடந்தது என்ன? அதாவது இவங்க சித்தார்த் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வக்கீல். யார்? நம்ம தமிழக அரசு சார்பாக ஆஜராகக்கூடிய வக்கீல்.
எங்களுக்கு எஸ்ஐடி தேவையில்லை. மதுரை கோர்ட்டு வந்து ஒரு சில அதிகாரிகளை நெல்லை எஸ்பி சிலம்பரசன் அவர்கள், பிரேமநந்த் சின்ஹா அவர்கள் தலைமையில் தான் டிஐஜி தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்னி முறைகேடை விசாரிக்கட்டும்னு. கிட்னி முறைகேடை இவங்க விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. சித்தார்த் அப்படிங்கிற ஒரு லாயர், முகுல் ரோஹித்கி மாதிரி இவர் ஒரு பெரிய லாயர், கிரிமினல் லாயர், அவரை கொண்டு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் முதல் அட்டம்ப்டே போன உடனே இதெல்லாம் நாங்கள் தள்ளிட மாட்டாங்க, எஸ்ஐடி விசாரிக்கிட்டுங்கன்ட்டாங்க. இவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் சொல்கிற அதிகாரிகளை வச்சு விசாரிங்க. ஏங்க நீங்கள் சொல்கிற அதிகாரிகளை வச்சு விசாரிக்கணும்? மற்றவங்களாம் என்ன தப்பான அதிகாரிகளா? தப்பான நடைமுறை இல்லையா? தமிழக அரசு நேராக வந்து தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்கள் தான் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா மற்ற அதிகாரிகள் வந்து வேலையே செய்யலைங்கிற தோற்றம் வருமா வராதா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்கும்போது அமைதி ஆகிட்டாங்க. அப்புறம் இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் பல ஊர்லேருந்து ஆளை போடுறீங்க, அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு போகிறதுக்கு தூரமாக இருக்கும், சென்னை வந்துட்டு போகிறதுக்குங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாகன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தடுத்துருச்சு. இப்போ அந்த புலனாய்வு குழு வேலையை ஆரம்பிக்க போகுது. சரி, வேலையை ஆரம்பித்தா இதை இங்கே தமிழ்நாடு அரசு காவல்துறை தான் ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு நினச்சா இடி உள்ளே வருது. ஏன்னா உச்சநீதிமன்றம் நேற்று சொன்னது வந்து எஸ்ஐடி வந்து வேலையை நடக்கட்டும், கோர்ட்டு மானிட்டரோட வாரம் ரிப்போர்ட் கொடுக்கணும். இடி என்ன பண்ணியிருக்கு, அதாவது நம்ம கோர்ட்டுக்கிட்ட சொல்லணும் இந்த கிட்னி முறைகேடு வழக்கில் அப்டேட் என்னன்னு. எப்படி வந்து உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி வழக்கை வந்து இன்றைக்கி ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே போல் இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் இங்கே பண்ணாங்கல்ல, யார் அந்த சார் மாதிரிலாம் பண்ண முடியாது. இவங்களே ஒரு புலனாய்வு அமைச்சு வேகமாக வந்து ஒரு குற்றவாளியை பண்ணி நாங்கள் இப்போ ஜெயிச்சிட்டோம், நீதி வென்றதுன்னு நாங்கள் அது மாதிரி பண்ண முடியாது, மாட்டிக்கிட்டாங்க. ஏன் இதை கூட சொல்கிறேன்னா, ஏற்கனவே இவங்கள் பல விஷயங்களில் கோட்டை விட்டிருக்கிறார்கள். ஒன்று வேணால் தஸ்வந்த் அப்படிங்கிற ஒருத்தர் 6 வயது சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி எரித்த வழக்கு வந்தது. அவங்க அம்மா வேறு கொலை பண்ணியிருக்காங்கன்னு வழக்கு அவர் மேலே இருக்குது. திடீர்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணிடுச்சு. எப்படிங்க விடுதலை பண்ணாங்கன்னா, இல்லைங்க சரியான ஆதாரம் இல்லை, ஆதாரம் சமர்ப்பிப்புக்காது யார் குற்றம்? நல்லா சொல்லியிருக்க. மக்களுக்கு அவ்வளோ கோபம் காவல்துறையினர் மீது. இதை பெரிய விவாத பொருளான்னு இன்னும் கோபம். நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாது, எதனால் கோட்டை விட்டாங்க, அதெல்லாம் வெளியில் வரணும் இல்லைங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, தஸ்வந்த் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு விடுவிச்சது குழந்தைகளுடைய இன்றைக்கி நாள் வந்து ஒரு கருப்பு நாள். அன்புமணி அவர்கள் சொல்கிற உண்மை தான். இதை பற்றி யார் பெருசாக பேர மாட்டேறாங்க. யார் மீது குற்றம் சொல்லணும்? நம்ம காவல்துறை மேலே தான் குற்றம் சொல்லணும். அவங்க தான் ஒழுங்காக புலனாய்வு பண்ணலன்னு தான் நம்ம சொல்லணும். மக்கள் இப்படி தான் கேட்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இடி வேகம் எடுத்து கொண்டு இருக்கிறதுக்கு திமுக ஓரளவுக்கு ஸ்மெல் பண்ணாமையே இருப்பாங்க. அப்போ எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக மேலே போய் இனிமேல் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா மேலே வந்து ரொம்ப தீவிரமாக பிஜேபி இருக்குது, தமிழ்நாட்டை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை இந்த தடவை ஜெயிச்சா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. என்னங்க அது ஜெயந்த் பாண்டே இங்கே வந்து பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா நயினார் நாகேந்திரன் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குறாரு. மாநிலம் முழுக்க அதிமுக பிஜேபி வந்து போராட்டங்கள்லாம் நடத்த போகிறாங்க. அப்போ இடி மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? அப்போ இடி முக்கியமாக யாரை குறி வச்சுருக்காங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகத்தில் பிரபலமான மடத்தின் பெயர் கொண்ட ஒருவர். இவர் எப்படின்னா, இவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா தமிழகம் முழுக்க அது பக்காவாக போயிடுவோம். சொன்ன 1 மணி நேரத்திலே போகுமா? அதான் இவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆள், பக்காவாக வேலையை முடிப்பார். இவர் திமுகவுக்கு ஏற்கனவே நெருக்கம். அவர் மூலமாக இந்த காரியங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்த சிக்கல் என்னென்னா, இவருக்கே பாப்பு வச்சாச்சு. இவரே அப்ஸ்காண்டுக்கும் போது இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் என்ன ஆகும்? ஒன்று. இன்னொன்று, தென் மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு அமைச்சருடைய மகன் தான் எல்லாத்தையும் பட்டுவாடா பண்ணுறது. அந்த அமைச்சருடைய மகன் வீட்லேயும் ரெய்டு பண்ணி அவரையும் இப்போ லாக் பண்ணி ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டாச்சு. அவர் ஏதாவது பண்ணால் அவருடைய நடவடிக்கையும் கண்காணிக்கப்படும். லாக் ஆகிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இடி வேலையே பார்க்காத மாதிரி தெரியும். ஆனால் பல பேரை லாக் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டம் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே நம்ம பல விஷயத்தில் கோட்டை விட்டுட்டோம். மணல் விஷயத்தில் ஆகட்டும், டாஸ்மார்க் விஷயத்தில் ஆகட்டும், தம்பிகள் விஷயம், இதெல்லாம் நமக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இதான் அந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. இனிமேல் அப்படி ஆகக்கூடாது. இதில் எங்கே சிக்கல் வருது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த அதிகாரி ஒரு மாற்றல் ஆகிட்டார். உங்களுக்கு தெரியும், புதுசாக இப்போ வந்திருக்காரு இடிக்கு புது அதிகாரி. அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை உங்களுக்கு இதை லாக் பண்ணணும், அவ்வளோதான். புது அதிகாரியிடம் கொடுக்கப்பட்ட விஷயம் லாக் பண்ணணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய விவரங்களும் சேகரிக்கப்பட்டன. என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எல்லா ரிப்போர்ட்டும் நீட்டிகிட்டு இருக்குது. அப்படி சொன்னோம்னா போகிறதுக்கு ஆள் இருக்குது. அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க, இனிமேல் அந்த படையெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் ரெய்டு பண்ணுறாங்கல்ல, அது வந்து ஏற்கனவே திமுகவுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அவங்க எல்லாம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரியும். அதனால் இப்போதைக்கு அதை ஒன்றும் பண்ண வேணாம், எப்போ சொல்கிறோமோ அப்போ இறங்கணும். சொல்ல முடியாது. வரக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் சென்னையிலேருந்து படம் வந்தால் தானே நீங்கள் வந்து உடனே ஸ்மெல் பண்ணுவீங்க. டக்குன்னு அவங்க கேரளாவிலேருந்து வந்தால்
ஏகப்பட்ட வேலைகள் இப்போ இடியில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஜூபிலியும் விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. எப்படி உயரதிகாரிகளுடைய கூட்டம் நடந்தது, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு. இப்போ அடுத்து திமுக என்ன பண்ணும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்களும் திமுகவிலும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நிறைய பேரை வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. பெண் நிறுவனம் கொடுத்துட்டாங்க, இவங்க தான் வேட்பாளர்கள். பெண் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டை இப்போவே சொல்லி எல்லோரும் வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் சிக்கல். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவர் கோஷ்டி வேலை செய்யாது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு ஜனவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதற்கு நடுவில் இன்னொரு அஜெண்டா. என்ன அஜெண்டா? இந்த நலத்திட்டங்கள் இது சம்பந்தமான கூட்டம் சிஎம் பண்ணலான் இருக்காராம். ஆனால் இப்போதைக்கு எடுக்கக்கூடிய தகவல் பிரகாரம் தீபாவளி பொங்கல் இதுக்கு கொடுக்கறதுக்கு தான் பணம் இருக்குது, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது. அதையும் தாண்டி சிஎம் என்ன நினைக்கிறாரு? தேர்தல் அறிக்கை. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இந்த இடியை எப்படி சமாளிக்கிறது? ஏற்கனவே டெல்லியில் போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் பீகாருக்கு ஃபீட்பேக்ஸ் அனுப்பியாச்சு. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இதுக்கு மேலே பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா மேலே வந்து பிஜேபி சொல்லிடுச்சு இவங்களை ஒரு வழி பண்ணணும்னு. இன்னொன்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே தம்பிகள் வரைக்கும் வந்து ஏன் இடி கோட்டை விட்டது? எல்லா இடத்துலையும் இப்போ என்னென்னாங்க, நீங்கள் என்னை எதிர்த்து நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஈஸியாக நம்ம அடிக்கலாம். நீங்கள் படித்து போயிட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியும்? சார் எல்லாருக்கும் ஒரு வேலை உண்டு சார், உங்கள் வேலை என்ன சார்? பண்ணுறேன் சார். இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று, மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை பெருசாக கவனம் செலுத்த, ஏதோ போயிட்டுருக்கு, அவ்வளோதான். எப்போயுமே பிஜேபியோடைய ஸ்டைல் என்ன? கடைசி நேரத்தில் தான் கவனம் செலுத்துவாங்க. கெஜ்ரிவாலை கடைசி நேரத்தில் விட்டு கடைசி நேரத்தில் தான் தூக்குனாங்க. ஹேமந்த் சோரனை தேர்தல் வரதுக்கு முன்னாடி தான் தூக்குனாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டர்னே இதுதான். எலெக்ஷன் வர நேரத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க. அது கரெக்டாக எலெக்ஷன் வரத்தில் 7 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சனை ஆரம்பிப்பாங்க. ஆட்சி பிரச்சனை. பீகார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பீகாரில் முழு கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அடுத்து மேற்கு வங்காளமும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். மேற்கு வங்காளத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே தமிழ்நாடு அப்படி இல்லை, ஷோக்காக அழகாக வந்து தொக்க மாட்டிக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இடி அதிகாரி மிஸ்ரா அவர்கள் இருந்தார். அவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பிஜேபி உச்சநீதிமன்றம் எக்ஸ்டெண்ட் பண்ணல. அவருக்கு பதிலாக தான் இப்போ வேற ஒருத்தர் வந்திருக்கார். இப்போ மிஸ்ரா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய இடி அதிகாரி. அவருடைய தயாரிப்பான். எப்பயுமே உங்களுக்கு தெரியும்ல, இப்போ சில பேர் வந்து அதிகாரிகள் கரெக்டாக இருப்பாங்க, சில பேர் அதிகாரிகள் பிஜேபி அளவே இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ் அளவே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் மிஸ்ரா, ஏற்கனவே இருந்த இடி டைரக்டர். அவருக்கு இவருங்க வேண்டியப்பட்டவராம், சொல்லவே வேணாம். அதாவது இடி ஒழுங்காக வேலை செய்கிற அதிகாரியும் தாண்டி பிஜேபி மைண்டு உள்ள அதிகாரினா இன்னும் எக்ஸ்ட்ராவே வேலை செய்வார். இன்றைக்கி ஐபியிலேருந்து பல இடங்களில் அவங்க ஆட்கள் தான் இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய நெட்வொர்க்கு இன்றைக்கி திமுகவை பார்க்க வந்துட்டாங்க. இவங்களும் மாற்ற மாதிரி ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், விஞ்ஞான ரீதியல்ங்கிறது கலைஞர் ஆட்சியில், அது விஞ்ஞான ரீதியல். அந்த விஞ்ஞான ரீதியலுக்கே சருக்கள் 2G மேட்டர் உள்ளே வச்சாங்களா இல்லையா? ஒன்று வேணாம், பிஜேபியோட என்ன ரொம்ப நாளாக உள்ளே வைக்க வேணாம், எலெக்ஷன் வரைக்கும். இல்லைனா ஒன்று பணம் எடுக்காமல் தடுத்துடணும், அவ்வளோதானங்க. பணம் யார் யார் வச்சுருக்காங்கிறது இன்றைக்கி வந்து அதிமுகலேருந்து உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பணம் யார் மூலமாக பட்டுவாடா ஆகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஈடி இருக்குது, போயிடுச்சு. கிட்னி மேட்டரில் சூப்பராக மாட்டிக்கிட்டாங்க. கிட்னி மேட்டர் தப்பிக்கவே முடியாது. இப்போ இடி உள்ளே வந்து கிட்னியை ஒரு வழி பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இவர்களுடைய பெருமளவுக்கான பணம் அந்த கல்லூரிகளில் இருக்கிறது, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது, பல பேருடைய பணம் அங்கே இருக்குது. அந்த இடத்த கை வச்சா பெரிய அளவுக்கான பண ஃப்ளோ குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் ஏகப்பட்ட வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, அரண்டு போய் இருக்கிறது கூடாரம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, சொல்ல முடியாது. அடுத்து டெல்லி பையனை மேற்கொள்வார்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. டெல்லி பையனை போனாலும் வேலைக்கு ஆகாது. ஓரளவு தான் இங்கே டெல்லி காப்பாற்றும், எவ்வளோ நாள் டெல்லி காப்பாற்றும். ஏன்னா டெல்லிக்கு இங்கே ஆட்சி ஆகணுங்கிற 2029 மோடி இருக்கணுமா வேணாமா? இப்போ மோடிக்கே பிரச்சனை அப்படிங்கும்போது இப்போ இந்த பிரச்சனை 2029க்கு பார்க்குறாங்க. 2026 தேர்தலில் பிஜேபி 2029 தேர்தல் ஜெயந்த் பாண்டாவெல்லாம் போட்டு இங்கே வந்து அடிக்கடி அவர் பார்த்துக்கிட்டு இந்த வேலைலாம் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க? அவர் பிஜேபி ஒரு பெரிய திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சும்மா விட மாட்டார்கள். இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் இடி நடத்துது அப்படின்னு இங்கே பல பேருக்கு கலக்கம் ஏற்பட்டு விட்டது. அநேகமாக இந்த கலக்கம் தேர்தல் முடியும் வரை தொடரும். நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், ஈஸியாக அவங்க ஜெயிக்கலான்னு. இப்பவும் சொல்கிறோம், இவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை போட்டக்கூடிய தேர்தலாக அமையும். ஏன்னா எளிய மக்கள் கிட்னியை விற்கிறாங்க, கல்லீரல் விற்கிறாங்க. அந்த கிட்னி திருட்டை வந்து முறைகேடுன்னு சொன்னார் பாருங்கள் மாசு. அவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவங்களாம் வரக்கூடிய தேர்தல் படுதோல்வி அடைய போகிறார்கள்னோம். மக்கள் பார்த்துட்ருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இடி வந்து உள்ள திமுக அமைச்சர்கள் வீட்லேயோ முன்னணி வீட்லேயோ உள்ள ரைடு பண்ணாங்கன்னா ஐயோ பாவம் பரிதாபம்னா மக்கள் நினைப்பாங்க. இதுவும் இடிக்கிட்ட பிஜேபிகிட்ட ரிப்போர்ட் போயிருக்கும்ல, யாரை நீங்கள் உள்ளத்துக்கு போட்டால் மேலேயே கை வச்சாலும் ஒன்றும் நடக்காதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் பயந்தவர்கள் மேலே தான் ஓடி வருவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கன்ட்டு தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடி ஒருவேளை இவர்களை நெருங்கினார்,
இடிக்கு பயப்பட மாட்டோம், மோடிக்கு பயப்பட மாட்டோம்னு சவால் விடுவார்களா, இல்லை மண்டியிடுவார்களா? அதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.